சஞ்சு, சஞ்சு என்கிட்ட பேசுமா? சஞ்சினா, சஞ்சினா, இங்க பாரு, உனக்கு என்னாச்சு? சஞ்சனா ஜானவி பார்த்து ஏன் பயப்படுறா? சீமானி, அது நான் சஞ்சு கிட்ட ஆக்சுவலா நான் அவகிட்ட நான் என்ன கேட்டுட்டு இருந்தேன்னா, நேத்து ராத்திரி அவ என்ன பார்த்தான்னு, ஏதாவது பார்த்தாளா இல்லையான்னு. சஞ்சனா, இங்க பாரு, இந்த மாதிரி அழக்கூடாது. அம்மா தான் உன் கூடயே இருக்கல, ஏன் அழற? சஞ்சு நல்ல பொண்ணுல, அழாதம்மா. ஜான்வி, டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த சம்பவத்தை பத்தி குழந்தைகிட்ட எதுவும் பேச வேண்டாம்னு சொன்னாங்க. இவன் நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு, அது இவன் மூளைய பாதிக்கும்னு சொன்னாங்க. என்னால புரிஞ்சுக்க முடியுது அண்ணி. ஆனா எல்லாருக்கும் ரொம்ப டென்ஷன் அதிகமாகறத பார்த்து என்னால சும்மா இருக்க முடியல. அதான் நான் சஞ்சு கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். என்ன மன்னிச்சிருங்க. பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா நீ கவலைப்படாத ஜானவி, கூடி சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும். பெரிய பாட்டி, அவர் இப்ப தூங்கிட்டாரு. அந்த தாய்க்கு தான் நன்றி சொல்லணும். இது நல்ல விஷயம் தானம்மா. அவன் எந்த அளவுக்கு ஓய்வு எடுக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் மூளை ஃப்ரீயா இருக்கும். நீங்க சொல்றது சரிதான். அமர் கண்ணா, அம்மா, அது அமர், அந்த ஸ்ருதியை பத்தி நீ விசாரிச்சுக்கிட்டு இருந்தேல்ல, அவளை பத்தின விஷயம் ஏதாவது கிடைச்சதா? அம்மா, இப்போ நாம இத பத்தி பேசாம இருக்கிறது தான் ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு யாரா இருந்தா என்ன? இவதான் என்னோட ரோகிணி. இந்த விஷயம் நிரூபணமா ஆயிடுச்சு. இங்க வந்த அந்த பொண்ணு எந்த சந்தேகமும் இல்ல, அது துர்காவே தான். ஆனா அவ இங்க எதுக்காக வந்தான்னு தான் எனக்கு புரியல. துர்கா, இந்த பேரை நான் சீமா சொல்லி கூட கேட்டிருக்கேன். யார் இவ துர்கா? ரோகிணியோட முகத்துல இன்னொரு பொண்ணு இதுக்கு முன்னாடி கூட இங்க வந்திருக்கா. இவ ரோகிணி இல்ல, இவ பேரு துர்கா. அதுக்கப்புறம் அவ இங்க இருந்து போயிட்டா. ஏன்னு தெரியல, அவ இப்போ ஸ்ருதியா மாறி இங்க வந்திருக்கா. ஐம் ஷூர் அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு நோக்கம் இருந்திருக்கும். ஆனா அவ எந்த நோக்கத்தோட இங்க வருவா? சரி, நான் ஒத்துக்கிறேன். இவ துர்கா தான் ஸ்ருதினே வச்சுப்போம். ரோஹிணியோட முகஜாட இருக்கிறதுனால ரோஹிணியாவே இந்த வீட்டுக்கு வர நினைக்கிறான்னு. அப்படின்னா அந்த பொம்பளை யாரு? அன்னைக்கு ராத்திரி அண்ணனை தாக்கினது. ஒருவேளை அவ ரோஹிணியோ? நான் சொன்னதுக்கு அர்த்தம் ஸ்ருதியோ அல்லது துர்காவோ. ஒருவேளை அப்படி இருந்தா அண்ணன் கண்டிப்பா ஸ்ருதியை பார்த்திருப்பாரு. என்ன நீ சொன்னதுக்கு அர்த்தம் என்னன்னா அவரு கண்டிப்பா துர்காவை பார்த்திருக்காரு. ஆமா, துர்காவா இருக்கலாம்,
இல்ல ஸ்ருதியா இருக்கலாம். இவங்க 2 பேரும் ஒருத்தரா இல்ல வேற வேறயா, இதை கண்டுபிடிச்சாதான் நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். இங்க பாரு அமர், தேவையில்லாம நீ கன்ஃபியூஸ் ஆகுற, எங்களையும் கன்ஃபியூஸ் பண்ற. அந்த பொண்ணு துர்காவே தான். அவ இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்டு ரோகிணின்னு நிரூபிக்க நினைக்கிறா. சித்தார்த், இந்த விஷயத்தை நான் ஒத்துக்கிறேன். ஒருவேளை அந்த பொண்ணு ரோகிணின்னு சொல்லி இந்த வீட்டுக்குள்ள வந்திருந்தானா, அப்ப நீ யோசிச்சு பாரு. ஒருவேளை அவ துர்காவா இருந்தா, ஏன் அவ ரோகிணியோட போட்டோவை பார்த்து ஷாக் ஆகி ஓடி போகணும்? நாங்க அவளை ஃபாலோ பண்ணி போனோம். அண்ட் ட்ரஸ்ட் மீ, அவ முகத்துல இருந்த அந்த கன்ஃபியூஷன், அந்த டென்ஷன், அதெல்லாம் பொய் இல்ல. நாங்க கேட்ட கேள்விக்கு அவளுக்கு ஏற்பட்ட அந்த துக்கம், அது எனக்கு மட்டும் இல்ல, சீமாவும் அதை உணர்ந்தாங்க. சித்தார்த், அது வந்து நாங்க ஸ்ருதி பின்னாடியே அவ காலனி வரைக்கும் போனோம். நாங்க அங்க போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு என்ன தெரிய வந்ததுன்னா, அவ அவ குடும்பத்தோட 1.5 மாசமா தங்கி இருக்கா. அவ துர்காவா இருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா துர்காவுக்கு அம்மா அப்பா இல்ல, அவ கூட ஒரு தம்பி மட்டும்தான் இருந்தான். அவ துர்காவோ ஸ்ருதியோ, ஆனா ரோகிணியா இருக்க முடியாது. கண்டிப்பா அன்னைக்கு ராத்திரி அண்ணன் அவளை பார்த்துதான் பயந்துருக்காருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் அந்த போட்டோவை அடிச்சிருக்காரு. ஏன்னா அந்த போட்டோ ரோகிணியோடது. ஐ மீன், ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி இருந்த முகத்தோடது. இப்ப நீ என்ன சொல்ல வர? சித்தார்த், ஒருவேளை இந்த விஷயத்தை நம்ம 50-50 யோசிச்சு பார்த்தோம்னா, அன்னைக்கு ராத்திரி நம்ம அண்ணன் ஸ்ருதியவோ அல்லது துர்காவையோ இல்ல, ரோகிணியத்தான் பார்த்திருக்கிறாரு. ஏன்னா ஆக்சிடென்ட்டுக்கு முன்னாடி ரோகிணியோட முகமும் இதானே. ஒருவேளை இப்படி ஏதாவது இருக்குமோ? அண்ணன் ரோகிணியை பத்தி நம்ம கிட்ட ஏதோ சொல்ல வராரோ என்னவோ. சீமா, என்ன மனுஷனுக்கு பெரியது. இதுக்கு மேலே என் தங்கச்சி மேல யாராவது சந்தேகப்பட்டா அதை என்னால தாங்கிக்க முடியாது. உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சி ரோகிணி மேல இவ்வளவு பெரிய பழிய சுமத்திருப்பீங்க? நீங்க ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இவதான் என்னோட தங்கச்சி ரோகிணி. நான் சொல்றது புரியுது இல்ல? அக்கா, நீ ஒரு சொல்றத நினைச்சு கவலைப்படாத ரோகிணி. நீதான் என்னோட தங்கச்சி ரோகிணி பரத்வாஜ். அப்புறம் இப்ப இந்த உண்மைக்கு எந்த ஒரு ஆதாரமும் தேவையில்லை. அமர், சீமாவுக்கு பதிலா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவ ரோகிணி நினைச்சு ரொம்ப டென்ஷனா இல்ல இருக்கு. பிரேம், யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியமும் உண்மை தெரிய வைக்க வேண்டிய அவசியமும் இல்ல. அந்த பொண்ணு ஸ்ருதி அவ குடும்பத்தோட இங்க தங்கி இருக்கான்னு இவருக்கு தெரிய வந்ததுக்கு அப்புறம் கூட இவர் தேவையில்லாம ஏன் தங்கச்சி ரோகிணி மேல எதுக்காக சந்தேகப்படுறாருன்னு புரிய மாட்டேங்குது. இன்னும்
இத்தனை நாளைக்குதான் என் தங்கச்சி இந்த விஷயத்தை நிரூபிச்சுட்டே இருப்பா. தான் தான் ரோகிணி பரத்வாஜன். ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவன் முகம் தான் மாறி இருக்கே தவிர அவன் மாறவே இல்லை. எங்க எல்லாரும் முன்னாடியும் அவ அம்மாவை பார்க்காமலே கண்டுபிடிச்சு சொன்னா. என்ன காப்பாத்துறதுக்காக தன்னோட உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்திக்கிட்டா. அப்புறம் நான் தான் லட்சுமி அம்மாவையும் லீலாவையும் கொலை பண்ணேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா சின்னத்தை பத்தி எல்லாருக்குமே தெரிய வச்சு என்ன சட்டத்துல இருந்து காப்பாத்தி இருக்கா. சித்தார்த்தோட மனசு இதுதான் சொல்லுது, இவதான் ரோகிணின்னு. என்னோட மனசு ஏத்துக்கிச்சு, இவதான் ரோகிணின்னு. நாங்க மட்டும் இல்ல, குடும்பத்துல இருக்க எல்லாருமே ஏத்துக்கிட்டாங்க இவதான் ரோகிணின்னு. ஆனா நீங்க ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? ரோகிணி எத்தனை சோதனைகளை கடக்கணுமோ எல்லாத்தையும் கடந்துட்டா. இதுக்கு மேல யாராவது அவளை பத்தி தப்பா பேசினாலோ அவளை சந்தேகப்பட்டாலோ அத பாத்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். சீமா சொல்றது சரிதான். நம்ம ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்கோம், எல்லாரும் குழம்பி போயிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு விஷயத்தையும் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீ பண்ற வேலையால பிரச்சனை இன்னும் அதிகரிச்சுக்கிட்டே தான் போயிட்டு இருக்கு. யூ ஆர் நாட் ஹெல்பிங். உன்னால கன்ஃபியூஸ் இன்னும் அதிகமாயிட்டு தான் இருக்கு. அதனால நீ இங்க இருந்து போறதுதான் நல்லதுன்னு தோணுது. அண்ணா, நீங்க ஏன் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? அமர் என்னோட ஃப்ரெண்ட். ஐ நோ பிரேம். ஆனா இவன் அவனோட எல்லையை கிராஸ் பண்ணிட்டு இருக்கான். நம்மள குழப்பறது மட்டும் இல்லாம பிரச்சனையை அதிகமாக்கிட்டு தான் இருக்கான். ரோகிணிய சந்தேகப்படுறான், ரொம்ப கன்ஃபியூஸ் பண்றான். இது நம்ம வீட்டு பிரச்சனை, நாமளே சால்வ் பண்ணிக்கலாம். இடையில இவன் எதுக்கு? அப்படி இல்ல சித்தார்த்தன். இருக்கட்டும். கேலண்டர் நம்ம கிளம்பலாம். இவங்க எல்லாருக்கும் இனி நம்ம உதவி தேவைப்படாது. லக்கேஜ் எடுத்துட்டு வா. அமர் கொஞ்சம் இருப்பா. இரு அமர், இங்க இருந்து நீ எங்கேயும் போக வேண்டாம். சீமா, சித்தார்த், நம்ம வீட்டு விருந்தாளிங்க கிட்ட நீங்க இப்படியா நடந்துப்பீங்க? பரத்வாஜ் வீட்டுல என்னைக்குமே விருந்தாளிங்களை அவமதிச்சது இல்ல. ஆனா நீங்க மட்டும். இங்க பார் சித்தார்த், அமர் கிட்ட மன்னிப்பு கேளு. பெரிய பாட்டி, மன்னிப்பு இவங்கிட்ட இல்ல, உங்ககிட்ட கேக்குறேன். சித்தார்த், ஆமா பாட்டிமா, நான் இப்படி பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப நீங்களே பாருங்க, சின்ன பாட்டி ஜெயில இருக்காங்க. அண்ணா அவரோட சுயநினைவை இழந்துட்டாரு. சஞ்சனாவுக்கு உடம்பு சரியில்லை. அப்புறம் இவன் ரோகிணி மேலேயே பழி போட்டுக்கிட்டு இருக்கான். இவங்க இருந்து போறதுதான் பாட்டி நல்லது. சித்தார்த்தனா, அமர் கண்ணா, இவங்க எல்லார் சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. பாட்டிமா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டு என்ன தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதீங்க. அமர் கண்ணா, இவங்க எல்லார் சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. பாட்டிமா, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டு என்ன தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதீங்க. பாட்டி, நீங்க உங்க கையை என் தலை மேல வச்சு என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் இங்க இருந்து கிளம்ப அனுமதி கொடுங்க. நான் இங்க இருந்து கிளம்பினாலும் என்னால உங்களுக்கு உதவி செய்ய முடியலையேன்னு அதை நினைச்சு எப்பவுமே நான் வருத்தப்படுவேன். அமர், நல்லா இருப்பா. சந்தோஷமா இருங்க. நீங்க எல்லாருமே என்ன உங்க குடும்பத்துல ஒருத்தனா பாத்துக்கிட்டீங்க.
அன்பு செலுத்துனீங்க, அதுக்காக தேங்க்ஸ். ஒருவேளை உங்களுக்கு என் பேச்சு தப்பா பட்டுச்சுன்னா அதுக்காக சாரி கேட்டுக்கிறேன். நான் நல்லா இருக்கேன் பிரேம். நீ உன்னை பத்திரமா பாத்துக்கோ. நீயும் ஜாக்கிரதையா இரு. அக்கா, எனக்கு தெரியும்க்கா, அமர் என்னெல்லாம் பேசினாரோ அது எதுவுமே சரியில்லைதான். ஆனா அமர் இந்த வீட்டை விட்டு போறது எனக்கு என்னமோ சரியா படலக்கா. ரோகிணி, நீ கவலைப்படாத. இப்ப இவரு நம்ம வீட்டை விட்டு போறதுதான் நல்லது. இது நம்மளோட குடும்ப பிரச்சனை. இதுக்கு நாம ஒன்னா சேர்ந்து தீர்வு கண்டுபிடிச்சா போதும். நம்ம வழக்கமா பண்ற மாதிரி. அடுத்தவங்க ரூம் அட பாஸ் 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 பாஸ், நாம எதுக்காக மறுபடியும் இந்த தெருவுக்கே வந்திருக்கோம்? சரி, வந்தது வந்துட்டோம். ஆனா பரத்வாஜ் ஹவுஸை விட்டுட்டு நாம எங்க போயிட்டு இருக்கோம்னு தெரியலையே. கேலண்டர், உன்னால கொஞ்சம் அமைதியா வர முடியாதா? வா. பாஸ் பாஸ், நான் சின்ன பையனா இருக்கும்போது அப்ப கூட இவ்வளவு பயப்பட்டதில்ல, இப்ப பயப்படுற மாதிரி. பாஸ், நாம எங்க வந்திருக்கோம்? சொல்றேன் கேலண்டர், முதல்ல லைட்டை போட விடு. பாஸ் பாஸ், எனக்கு எதுவும் புரியவே மாட்டேங்குது. அந்த பரத்வாஜ் ஹவுஸ்காரங்க கண்ணத்துல அறிஞ்சு உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்க. என் ரத்தம் எந்த அளவுக்கு கொதிச்சதுன்னா உங்களை அப்படியே. போதும் போதும் கேலண்டர், டென்ஷன் ஆகாத. எனக்கு தெரியும் உன்னோட கோபம் ரொம்ப ஆபத்தானதுன்னு. தேங்க்யூ பாஸ். ஆனா எதுக்கு இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் எதுக்காக நீங்க இதே காலையிலே தங்குறீங்க? இந்த விஷயம் மட்டும் எனக்கு சுத்தமாவே புரிய மாட்டேங்குது. ஏன், எதுக்காக சொல்லுங்க பாஸ். கேலண்டர், நீ நிறைய கேள்வி கேட்கிற. ஆக்சுவலி நான் ரொம்பவே களைச்சு போயிட்டேன். எனக்கு தூக்கம் வருது. ஒருவேளை நீ ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீனா இவங்க கிட்ட கேளு, இவங்க சொல்லுவாங்க. யார கேக்குறது? இவங்கள.